அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி அக்ஷத் அகமட். ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து சிக்னல் எடுக்கிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் அடுத்து மார்க்கெட்டில் எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து உருவாகிறதுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், எந்த மாதிரியான சிக்னல்ஸ் நம்ம எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் சம்மந்தமாக இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம 12ஆம் மாதம் 30ஆம் தேதி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் 2 தடவை பை ஆப்பர்ச்சுனிட்டி சந்திச்சு அந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து நம்ம கெச் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு பின்னால் மார்க்கெட் விழும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரியே மார்க்கெட் விழுந்துருந்துச்சு. இப்போ ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் இப்போ மார்க்கெட்டில் வந்து வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த பை ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்தமாகத்தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பேச போகிறோம். ஸோ வாங்க நம்மளோட அப்டேட் வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ இப்போ பைனான்ஸ் இப்போ பிட்காயினில் வந்து நான் இப்போ பிட்காயின் இருக்கக்கூடிய லெவலில் இருந்து நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த லெவல் தான் என்னென்னு சொன்னால், பிட்காயின் இந்த லெவலில் இருந்து இந்த ரெட் கலர் லைனை தாண்டி மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கு பின்னால் மார்க்கெட் ஒரு தரம் கீழே இறங்கும். 88,900 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஒரு தரம் கீழே இறங்கி அதுக்கு பிறகு மார்க்கெட் மேலே ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு பிளானாக வந்து நான் இந்த பிளானை வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பிளான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மார்க்கெட் இந்த ரெட் கலர் லைனை வந்து பிரேக் பண்ணி மேலே போகணும். பிரேக் பண்ணி மேலே போயிட்டு எகெயின் கீழே வரணும். எகெயின் கீழே வர டைமில் இந்த இடத்தடியை நம்ம வரக்கூடிய டைவர்ஜென்ஸ் கன்ஃபர்மேஷன் அப்படி இல்லாட்டி எடிஷனில் நான் பார்க்கக்கூடிய என்னுடைய பர்சனலில் நான் பார்க்கக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இவடத்தடியை நாம் ஒரு ட்ரேடை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் இப்போ வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் பண்ணலை. ஸோ மார்க்கெட் இந்த ரெட் கலர் ஹையை எடுத்ததுக்கு பின்னால் மார்க்கெட் மேலே ஏறி கீழே வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்தடியை நாம் ஒரு பை ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணி கொள்ளுவோம். 2% ஸ்டாப் லாஸ் வச்சு நாம் இந்த பை ட்ரேடை வந்து ஒரு 4% மார்க்கெட் அப் ஆகிற மாதிரி நாம் இதை கெச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு பிளான் இந்த பை ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்தமான பிளான் இது தான். ஸோ பார்ப்போம் இந்த அப்டேட் இந்த இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மார்க்கெட்டில் நடந்து கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக நான் உங்களுக்கு சிக்னல் தருவேன். நான் தர சிக்னலை நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோஸில் பேசின மாதிரியே நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடியாகுங்க. ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகிற டைமில் நான் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று தரேன். ஸோ அந்த சிக்னலை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? ஸோ இதான் வந்து என்னுடைய பிளான் 1ஆக வந்து இருந்து கொண்டு இருக்குது. ஸோ ரைட், ஓகே. இது மாதிரி நடந்தால் இதுக்குரிய அப்டேட்டை வந்து நான் நம்மளோட சிக்னல் சேனலில் வந்து நான் அப்டேட் தருவேன். ஸோ அடுத்தது என்னுடைய பிளான் 2 சம்மந்தமாக வந்து இப்போ பேசுவோம். ஸோ இதான் வந்து மெயின் பிளான். ஸோ அடுத்த பிளானுக்கு வந்து போகும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் இப்போ இந்த இருக்கிற லெவலில் இருந்து இங்கே வந்திருக்கிறாரு. ஸோ வந்தது வரைக்கும் போதும்னு சொல்லி எகெயின் மார்க்கெட் ஒரு தரம் கீழே விழலாம். 88,000 அப்படின்ற ப்ரைஸுக்கு கீழே விழலாம். இந்த ப்ரைஸுக்கு மார்க்கெட் விழுந்ததுக்கு பிறகு எகெயின் இந்த இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஹையை வந்து அவர் பிரேக் பண்ணலாம். இந்த ஹையை பிரேக் பண்ணி எகெயின் நமக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு சின்ன புல் பேக்கை கொண்டு தந்து மார்க்கெட் எகெயின் மேலே இப்படி அப்பாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சினோரியோவிலையும் வந்து நாம் நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸை வந்து பார்த்து கொண்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னு சொல்லி சொன்னால் இவர்த்தறியையும் இவர் அமைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனை பொறுத்து நாம் உதாரணம் ஒரு 2% அப்படி ஒரு 2.5% வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து செட் பண்ணி கொண்டு ஒரு 5% வரைக்கும் இதில் நாம் கெயின் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் தருது, எந்த மாதிரியான ஒரு பிளானில் அது ஒர்க் பண்ணுதுங்கிற விஷயம் சம்மந்தமாக பார்த்துட்டு தான் நாம் இந்த ட்ரேடில் வந்து இறங்குறதுக்காக வேண்டி இருக்கிறோம். ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் தந்த விஷயங்களை வச்சு பார்க்கக்குள்ள இந்த பிளானும் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கொண்டு, ஸோ இந்த பிளான் படி மார்க்கெட் ஒர்க் பண்ணாலும் இந்த பிளானில் நாம் ட்ரேட் எடுக்கிறது எப்போங்கிற விஷயத்தையும் வந்து நான் என்னோடய சிக்னல் சேனலில் எங்களுடைய ப்ரீமியம் கஸ்டமர்ஸுக்காக வந்து நான் கட்டாயம் வந்து அப்டேட் தருவேன். ஸோ இந்த அப்டேட்டுக்காக தான் இந்த மாதிரியான மூமெண்ட்டை மார்க்கெட் தாரத்துக்காக வேண்டி தான் நான் இப்போதைக்கு பிளான் ஏ புல்லிஷ் பிளான் 2 வந்து வச்சிருக்கிறேன். ஸோ அந்த 2 பிளான் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டையும் தாண்டி மார்க்கெட்டில் ஒரு பேரிஷ் பிளான் கூட எனக்கிட்ட வந்து இருக்குது. ஸோ அந்த பேரிஷ் பிளான் சம்மந்தமாகவும் நான் இதில் உங்கள்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த பேரிஷ் சம்மந்தமான பிளான் என்னென்னு சொல்லி சொன்னால், மார்க்கெட் இப்போ இருக்கிற லெவலில் இருந்து சரியானே இங்கே இருந்து மார்க்கெட் அப்பா தொடங்கினது இங்கே வரைக்கும் வந்தவர் இப்படியோ அவர் என்ன செய்யலாம்டா கீழே இறங்கலாம். கீழே இறங்கி இந்த 88,000 இந்த லோ எடுத்ததுக்கு பின்னால் ஒரு தரம் புல் பேக் கொண்டு தரலாம். புல் பேக் கொண்டு தந்து மார்க்கெட் கீழே இப்படி கண்டினியூஸாக
விழுகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இப்படி கண்டினியூஸாக மார்க்கெட் விழுமாக இருந்தால் இங்கே விழுந்ததுக்கு பின்னால் எகெயின் இவரது விழுந்ததுக்கு பிறகு அவர் என்ன செய்வார்னா நமக்கு இந்த இடத்தடியே ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி தருவார் மார்க்கெட் ஏறுறதுக்கு. ஸோ அந்த பை ஆப்பர்ச்சுனிட்டியில் ஃபஸ்ட்டு லெக்கை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வர ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து நாங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த இடத்தடியே ஒரு மார்க்கெட் அவர் தரக்கூடிய கன்ஃபர்மேஷன் அந்த டைமில் இன்வெலிட் பாயிண்ட்டை பேஸாக வச்சு நாங்கள் இந்த இடத்தடியே ஒரு ட்ரேடை வந்து எடுக்கிறதுக்கு நாம் பிளான் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி 3 பிளான்களில் நான் இப்போது என்னுடைய கன்சன்ட்ரேஷனை வந்து செலுத்தி கொண்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் இந்த 3 பிளானில் எந்த பிளான் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற விஷயம் சம்மந்தமாக பார்த்துட்டு அது தரக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்து நாங்கள் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியோட எடுக்கிறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ இது மாதிரி ரெகுலரான வீடியோ அப்டேட்டை எடுக்கிறதுக்காக வேண்டி என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னொரு வீடியோஸில் பிட்காயின் சம்மந்தமான அப்டேட் வீடியோ அது மட்டும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கோயின் சம்மந்தமான அப்டேட் வீடியோ வேணும்னு சொல்லி சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்துக்காரன். ஸோ நாங்கள் செய்கிறது ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான், ஸ்பாட் ட்ரேடிங் பை ட்ரேடிங் மட்டும்தான் வந்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இது சம்மந்தமான மேலதிகமான விஷயங்கள் தேவைப்படுறவங்க என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் உங்களுக்கு திரையில் விழும், அப்படி இல்லாட்டி நான் டைப் பண்ணியே போட்டு விட்றேன். ரைட். ஸோ என்னுடைய நம்பர் 7244060669. இதான் வந்து என்னுடைய நம்பர். ஸோ எனி டைம் எனி டவுட் நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணி ட்ரேடிங் சம்மந்தமான டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் அக்ஷத் அஹமத், என் நம்பரை சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு வீடியோ அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட்.